Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. Now, Professor Sonia Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. அடுத்த paramedical course-ஆ BSc Medical Laboratory Technology பத்தி பார்க்க போறோம். இந்த BSc Medical Laboratory Technology-ங்கிறது வந்து ஒரு பேஷண்டோட அவங்களோட பிளட், யூரின் சாம்பிள், டிஷ்யூ சாம்பிள்ஸ் அந்த மாதிரி அவங்களோட எடுத்து அதை வந்து டயக்னோஸ் பண்ணி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா இந்த மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் எந்த டிசீஸ் கண்டிஷனுக்கா இப்ப ஃபீவர்னா கூட நம்மளுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்க சொல்றாங்களா, அப்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்து யாரு என்ன பண்ணுவாங்க, உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போய் சிபிசி கவுண்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதுல எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. இதே சுகர் பேஷண்ட் எடுத்துட்டோம்னா அவங்கள வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, சாப்பிடறதுக்கு அப்புறம் எவ்வளவு லெவல் இருக்கு, அப்போ அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்டும், கம்மியா இருந்ததுன்னா டேப்லெட்டை காமிச்சிட்டும், அதே ரேஞ்ச் கரெக்டா இருந்ததுன்னா டேப்லெட்டே இல்லாம இதே டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறாங்க. ஸோ இது பேரு தான் லேப் டெஸ்ட் பண்றாங்கல்ல. ஸோ இது பேரு தான் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. பிளட் சம்பந்தமா கிராஸ் மேட்சிங் பண்றது, டிரான்ஸ்மிஷன் பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் டாக்டர்ஸ் வந்து இந்த இஷ்யூ இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் எழுதுவாங்க. ஸோ எப்படி இந்த பேராமெடிக்கல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க்குங்க. ஒருத்தர் மட்டும் இத ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்ண முடியாது. நர்ஸ் வந்து கேர் கொடுக்கணும். இந்த மாதிரி ரேடியோ தெரப்பி, ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜில சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், சாம்பிள்ஸ், ஸ்வாப் சாம்பிள் அப்படிங்கிறதுல எடுத்து இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெடிசன்ஸ், அப்புறம் ஃபர்தரா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா பேராமெடிக்கல்ஸும் சேர்ந்து கியூர் பண்றதுனால தான் இட்ஸ் அ டீம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து எப்பவுமே மெடிக்கல் கோர்ஸும் சரி, பேராமெடிக்கல் கோர்ஸும் சரி, இட்ஸ் அ டீம் ஒர்க். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் பிளஸ் 6 months கோர்ஸ் தான். இதுக்கும் கண்டிப்பா பயாலஜி சப்ஜெக்ட் மேண்டேட்ரி. இதுலயும் பாத்தீங்கன்னா இயர் 1 ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பேசிக் பயோகெமிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்றோமா, அப்போ என்னென்ன சொல்யூஷன்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அந்த சொல்யூஷன்லாம் ஆக்ஷன் ஆகுதா, அது வந்து ஹெச்பி கண்டுபிடிக்கிறதுக்கு, சிபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பயோகெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோ பயாலஜி, லேப் சேஃப்டி, கண்டிப்பா ப்ரிக் பண்ணிட்டா என்ன மாதிரி சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மெடிக்கல் எத்திக்ஸ். ஸோ இதெல்லாம் இயர் 1ல படிப்போம். இயர் 2ல பாத்தீங்கன்னா கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, ஹிஸ்டோபேத்தாலஜி அப்படிங்கிறத இந்த டிஷ்யூஸை வந்து இப்போ கேன்சர் செல்லு இருக்குன்னு வைங்களேன், அப்போ அந்த டிஷ்யூவை வந்து எடுத்து இது என்ன மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் இம்யூனாலஜி பேசிக்ஸ் இயர் 3ல கிளினிக்கல் பேத்தாலஜி அண்ட் சைட்டாலஜிங்கிற செல்ஸ் தான். செல்ஸ் எடுத்து படிக்கிறது. பிளட் பேங்கிங், டிரான்ஸ்ஃபியூஷன், மெடிசன், மாலிகுலர் டயக்னோஸ்டிக் பேசிக்ஸ். இந்த மாலிகுலர் டயக்னோஸ்டிக் பேசிக்ஸ் தான் அந்த ஜீன் தெரப்பி, டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட டிசீஸ் கண்டிஷன், அதுக்கு உண்டான இஷ்யூலாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் பேசிக்ஸ். கிளினிக்கல் போஸ்டிங் அண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி தான் 3rd இயர்ல எப்பவுமே ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு 340 சீட்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணி பாருங்களேன். இந்த காலேஜ்ல எல்லாம் 2025ல சீட் மேட்ரிக்ஸ் சாங்ஷன் சீட்ஸ் தான் 340 சீட்ஸ் இருக்குது. இதை ஏன் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா இஎஸ்ஐ வந்து தனியா இருக்கும் 10 சீட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வேகன்சி லிஸ்ட். இந்த வேகன்சி லிஸ்ட்ல இந்த 330 சீட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 10 சீட்ஸ் இஎஸ்ஐ வந்து தனியா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 330 சீட்ஸ்ல ஒவ்வொரு சீட்டையும் இது பண்ணி அதையும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து இந்த காலேஜ்ல வேகன்சியே இல்லை. ஆனா இந்த மோகன் குமாரமங்கலம் சேலம்ல ஒரு சீட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க அந்த காலேஜ்ல. ஸோ ஒரு சீட்டுங்கிறது வந்து
இந்த வேக்கன்சி லிஸ்ட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ரேங்க் இருக்கணும். இந்த 3ன் அடிப்படையில தான் வந்து சீட்டே கிடைக்கும். நாட் ஒன்லி ஃபார் மார்க்ஸ். மார்க்ஸ மட்டும் வச்சு இது பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்களோட காஸ்ட் கேட்டகரி இதுல ஒரு பெரிய பங்கே வகிக்குது. ஓகேவா? 2025 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? பிசி பார்த்தீங்கன்னா 195 to 182.5, ரவுண்ட் 2ல 193 to 175, ரவுண்ட் 3ல 187 to 170 வரைக்கும் 2025ல கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 194.5 to 184, ரவுண்ட் 2ல 189 to 177.5, ரவுண்ட் 3ல 185 to 171 வரை கிடைச்சிருக்கு. பிசிஎம்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு செக் பண்ணிக்கிங்க. ஓசி என்னன்னு செக் பண்ணிக்கிங்க. எஸ்சி எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க. எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா 180.71 to 167.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்டி வந்து 173 to 170 வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிசி ஓசி பார்த்தீங்கன்னா டோட்டலா 188 to 197 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 185 to 193 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா 172 to 188. ஸோ இது வந்து இந்த இயர் 2026ல இதே ரேஞ்சில் இருக்கலாம், குறையும் செய்யலாம். இந்த மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜியோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவல்ல 2 to 3.5 lakhs per annum இருக்கும். இதே இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா 4 to 7 lakhs per annum. அப்ராட் கல்ஃப் கண்ட்ரில 6 to 12 lakhs per annum. அப்ராட் யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா போனீங்கன்னா 22 to 40 lakhs per annum கொடுக்குறாங்க. இது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பண்ணலாம்னா லேப் டெக்னாலஜிஸ்ட், ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல இருக்கலாம். அப்புறம் பிளட் பேங்க் டெக்னாலஜிஸ்டா இருக்கலாம். நீங்க பேத்தாலஜி டயக்னோஸ்டிக் செயின் டெக்னாலஜிஸ்டாவும் ஒர்க் பண்ணலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் ரோல்ஸ் இன் ஃபார்மா அண்ட் பயோடெக். ஸோ ஃபார்மா கம்பெனி, பயோடெக் கம்பெனி, நான் சொன்னேன்ல அந்த கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல எல்லாத்துலயும் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் லேப் டெக்னீஷியன்ஸ் இன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்லயும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்னா காலேஜஸ்ல லேப் டெக்னீஷியனா நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ், ஓன் டயக்னோஸ்டிக் லேபும் நீங்க வைக்கலாம். ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றது இந்த மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. ஸோ நீங்க படிச்சு முடிச்சுட்டு தனியா கூட ஒரு மெடிக்கல் லெபார்டரி நீங்க வச்சு செப்பரேட்டா நீங்க வந்து இந்த மாதிரி டயக்னோசிஸ் இது பண்ணி நிறைய இதோடயே வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியும் நீங்க டைப் வச்சு தனியா என்டர்பிரினர்ஷிப்பும் பண்ணலாம். இந்த மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இப்போ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக வெயிட்டிங். அதே போக அடுத்த பேராமெடிக்கல் கோர்ஸா நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னோட டெலகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுல உடனே உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.